நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மியான்மர், பர்மா, ரோஹிங்கியா முஸ்லிம்கள் யார்? அவர்களின் வரலாறுகள் என்ன? பர்மாவில் மியான்மர் இன்று பர்மா என்ற அந்த நாட்டுக்கு மியான்மர் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பர்மா என்ற மியான்மர் நாட்டில் முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை, ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்றால் யார் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களை பற்றியும் மியான்மர் நாட்டில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக சகோதரர்கள் இந்த தலைப்பை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். மியான்மர், ரோஹிங்கியா முஸ்லிம்கள் யார், மியான்மரில் என்ன நடக்கிறது என்ற தலைப்பு இந்த பயான் நிகழ்ச்சியில் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு நீங்கள் அடிப்படையாக ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மக்களால் எல்லா அந்த மதத்தில் தீவிர பற்றுள்ள மக்களால், பெரும்பாலான மக்களால் எதிர்க்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான். 1400 ஆண்டுகளாகவே இஸ்லாத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் அறியாமை காலத்து மக்களாலும் பிற மதத்து மக்களாலும் ஏற்பட்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சங் பரிவார், RSS மதவாத கும்பல்கள் எப்படி இஸ்லாத்துக்கு விரோதமாக, முஸ்லிம்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அதே போன்று உலக நாடுகளில் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பௌத்தர்கள், கம்யூனிச கொள்கையை சார்ந்தவர்கள் உட்பட பலர் இஸ்லாத்துக்கு விரோதிகளாகத்தான் இன்றும் இருந்து வருகிறார்கள். இஸ்லாம் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு பல சான்றுகள் அல் குர்ஆனில் இருக்கிறது. நபி அவர்களின் பொன்மொழிகளான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருக்கிறது. இஸ்லாம் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வின் மார்க்கம் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஏராளமான அதிகப்படியான சான்றுகளில் ஒரு சான்றுதான் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நிலை. இஸ்லாத்திற்கு இன்றைக்கு உலக அளவில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் இருக்கிறது. எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் எதிர்த்து இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிற மக்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு இருக்கிற மாதிரி எதிர்ப்பு மற்ற எந்த மதத்துக்காவது இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த மதத்துக்கும் எதிர்ப்புங்கிறது கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதம் என்று சொல்லப்படுகிற இந்து மதத்துக்கு விரோதிகள், எதிரிகள் யாரும் கிடையாது. கிறிஸ்துவ மதத்துக்கும் எதிரிகள் யாரும் கிடையாது. யூத மதத்துக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. சீக்கிய மதத்துக்கோ, புத்த மதத்துக்கோ, சமண மதத்துக்கோ, மதம் என்ற பெயரில் என்னென்ன மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ எந்த மதங்களுக்கும் யாரும் எதிரிகள் கிடையாது. இஸ்லாம் என்பது மதம் இல்லை, அது ஒரு மார்க்கம். மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்கள் வாழ்வதற்காக ஏற்படுத்தி தந்த ஒரு மிக அழகான அற்புதமான வாழ்வியல் நெறிதான் இஸ்லாம்.
அப்போ இஸ்லாம் என்பது மனித வாழ்வுக்கு மனித இனத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது மதம் இல்லை, ஒரு மார்க்கம். அப்போ இஸ்லாத்துக்கு இருப்பது போன்று எதிர்ப்புகள் மற்ற மதங்களுக்கு இருந்திருக்குமே, ஆனால் மற்ற மதங்கள் காணாமல் போயிருக்கும். அப்போ 1400 வருஷமாக இந்த மார்க்கத்துக்கு விரோதிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் உலகம் முழுக்க பல நாடுகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இஸ்லாத்துக்கு இருக்கிற மாதிரி எதிர்ப்பு மற்ற மதங்களுக்கு இருந்திருக்குமே, ஆனால் அந்த மதங்கள் பெரிய விளைவுகளை சந்தித்து அந்த மதங்கள் இல்லாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் இந்த மார்க்கத்தை யாராலும் அழிக்க முடியலை. இந்த மார்க்கம் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. உலகம் முழுக்க இஸ்லாத்துக்கு தான் அதிகமான விரோதிகள், அதிகமான எதிரிகள் இஸ்லாத்துக்கு தான் இருக்காங்க. அப்போ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையுதா அதிகரிக்குதான்னு பார்த்தா அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. உதாரணத்துக்கு ஹதீஸ்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, நஜ்ஜாசி மன்னரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அல்லாவின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை பற்றியும் நஜ்ஜாசி மன்னரிடத்தில், அன்றைக்கு அபிசீனியா நாட்டை ஆண்டு வந்த கிறிஸ்துவ மன்னரான நஜ்ஜாசி, பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நஜ்ஜாசி இடத்தில் நபி அவர்களை பற்றி தவறாக சில காஃபிர்கள் சொல்லும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அவரை பற்றி தவறாக சொல்கிறீங்களே, அவர் சொன்ன அந்த கொள்கையை ஏற்றுக்கக்கூடிய மக்கள் குறைவாக இருக்காங்களா இல்லை அதிகமான மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதிகமான மக்கள் அவர் சொல்கிற கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அது சத்தியத்தில் இருக்காங்கங்கிறதுக்கு அளவுகோலாக தான். அப்போ ஒரு பக்கம் எதிர்ப்பும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஏற்றுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ இதை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வர்றோம், இது இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனுடைய மார்க்கம். என்னதான் எதிர்ப்புகளை காட்டினாலும், அழிக்கணும்னு சொல்லி சதித்திட்டங்கள் தீட்டினாலும், அதற்காக முழு முயற்சி எடுத்தாலும் இந்த மார்க்கத்தை நபியவர்கள் காலத்திலையும் அழிக்க முடியலை, இன்றைக்கும் அழிக்க முடியலை. இன்றைக்கி இந்த மார்க்கம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அப்போ இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை வைத்து இஸ்லாம் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த மற்ற நாடுகளில், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர், இன்னும் சில பலஸ்தீன், இது போன்ற, அதாவது பலஸ்தீன், காஷ்மீர், சிரியா, ஸ்ரீலங்காவில் சில பகுதிகளில் எப்படி முஸ்லிம்கள் மீது அடக்குமுறைகள் நிகழ்த்தப்படுகிறதோ அதே போன்று பர்மாவிலும் அடக்குமுறைகள் முஸ்லிம்கள் மீது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அந்த பர்மா என்ற நாடு இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட பல நாடுகளுக்கு, அதாவது இந்தியா, வங்கதேசம், சைனா, தாய்லாந்து, லாவோஸ் என்று சொல்லப்படுகிற நாடுகளுக்கு இடையில் வங்காள விரிகுடாவின் கிழக்கு கரைகள் அமைந்துள்ள ஒரு நாடு தான் பர்மா. இயற்கை வளமிக்க நாடு. எப்படி இந்தியா ஒரு வளமான இயற்கை வளமிக்க நாடோ அதே போன்று பர்மாவும் ஒரு இயற்கை வளமிக்க ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை ஒரு சரியான ஸ்டெடியான சூழ்நிலை கிடையாது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், 50 ஆண்டுகள் இராணுவ ஆட்சி நடந்த ஒரு நாடு பர்மா. ஒரு நிலையான அரசாங்கம், கவர்மெண்ட் அந்த பர்மா நாட்டில் கிடையாது. அந்த பர்மா நாட்டுக்கு மியான்மர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பழைய பெயர் பர்மா, புது பெயர் மியான்மர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மியான்மர் நாட்டில் மொத்தம் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், அந்த நாடு பௌத்த நாடு. அதாவது புத்தர்கள், புத்த மதத்தை சேர்ந்த மக்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய நாடு. ஸ்ரீலங்காவில் எப்படி புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரியே பௌத்தர்கள் அதிகமாக மெஜாரிட்டியாக வாழக்கூடிய நாடு பர்மா, மியான்மர். இன்றைக்கி பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அன்பை போதிப்பாங்க, மனிதநேயத்தை போதிப்பாங்க. அன்பை போதிக்கிறதான் புத்தருடைய கொள்கைலாம் சொல்லப்படும். அப்போ அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மதம் என்று சொல்லப்படுகிற புத்த மதத்தை சேர்ந்த ஒரு சில பிரிவுகள் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுது. ஸ்ரீலங்காவில் எப்படி ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் நடந்ததோ எல்டிடி மூலமாக, அங்கு இருந்த தமிழ் விடுதலை புலிகளின் மூலமாக முஸ்லிம்கள் சில பகுதிகளில் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ, புத்த மதத்தில் சேர்ந்த ஒரு சிலரால் எப்படி ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்த சில தீவிரவாத குழுக்கள்
மியான்மர் முஸ்லீம்களுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வருது, இன்றைக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போ உண்மையிலே அன்பையும் மனிதநேயத்தையும் போதிக்கிற ஒரு வழிமுறையாக புத்த மதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடியவங்க தீவிரவாத செயலில் ஈடுபடவே கூடாது. அப்போ தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. புத்த மத தீவிரவாதத்தால் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு சில தீவிரவாத சிந்தனை கொண்ட அந்த மதத்துக்காரர்களால் மியான்மர் முஸ்லீம்கள் அடக்கி ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அந்த மியான்மர் நாட்டில் மொத்தம் 130 வகையான இன மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. 130 பேர், அதாவது 130 வகையான இன மக்கள். அப்போ அந்த 130 வகையான இன மக்கள் வாழக்கூடிய அந்த மியான்மர் நாட்டில் அங்கு இருக்கக்கூடிய மக்களில் முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம், ஏதாவது முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர், இவங்கெல்லாம் சிறுபான்மையாக வாழ்கிறாங்க. முஸ்லீம்கள் அந்த நாட்டில் சிறுபான்மையினர், இந்துக்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர்களும் சிறுபான்மையினர். மெஜாரிட்டியாக வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த பௌத்தர்கள் தான், புத்த மதத்தை சார்ந்த அந்த மக்கள் தான் மெஜாரிட்டியாக வாழ்கிறாங்க. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ இஸ்லாம் அந்த மியான்மர் நாட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற வரலாறை நாம் தேடி எடுத்து பார்க்கும்போது, பழைய பர்மா இப்போ இருந்து இந்த 2026 இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் பர்மாக்குள்ளே வந்துருச்சு. அதாவது அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு ஒரு 100 ஆண்டில் அவங்க நபியாக்கப்பட்டு வாழ்ந்து மரணித்து சரியாக ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாம் பர்மா நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. எப்படி சஹாபாக்களாலும் சஹாபாக்களின் வாரிசுகளாலும் சத்திய இஸ்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் பரவியதோ அதுபோன்று சஹாபாக்களின் வாரிசுகளால் தான் பர்மாவுக்கும் இஸ்லாம் வந்தது என்பது வரலாறு. 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பர்மாவில் இஸ்லாம் வந்துச்சுங்கிறது வரலாறு. எந்த வருஷங்கிறது கூட வரலாறுல இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய தோழர்களில் பலர் நபிகளாரின் மரணத்துக்கு பிறகு சத்திய இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு போனாங்க வணிகர்களாக. அப்படி இஸ்லாத்தை பர்மா மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக நபி அவர்கள் மரணித்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு பர்மாவில் வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா முஹம்மது பின் அல் ஹனஃபியா என்று ஒரு அறிஞர். முஹம்மது இப்னு அல் ஹனஃபியா என்ற இந்த அறிஞர் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு கிபி 680ஆம் ஆண்டு ஹிஜ்ரி இஸ்லாமிய ஆண்டான ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு பர்மாவின் உள்ள இறங்குறார். முதல் முஸ்லீமா அந்த நாட்டில் வங்காள விரிகுடாவின் கரைகளில் தனது காலடி அவர் எடுத்து வைக்கிறார். அப்பொழுது அப்பாசிய ஹலிஃபா, அதாவது அப்பாசியாக்கள் ஆட்சியில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருந்தது. அப்பாசிய ஹலிஃபாக்களில் ஒருவரான ஹாரூன் ரஷீத் காலப்பகுதியில், அந்த ஹாரூன் ரஷீத் என்ற ஹலிஃபா ஒருவர் ஆட்சியில் இருக்கிறார், அப்பாசிய ஹலிஃபா. அவருடைய ஆட்சியில் தான் இஸ்லாம் ரோஹிங்கியாவில், மியான்மரில், பர்மாவில் பரவியது என்பது வரலாறு. இதை பல வரலாற்று ஆசிரியர்கள், அந்த மியான்மரை பூர்வீகமாக கொண்ட வரலாற்று ஆசிரியர்களே இதை அவங்களுடைய புத்தகங்களில் எழுதியிருக்காங்க. அப்போ இதுதான் இஸ்லாம் உள்ள வந்த வரலாறு. அதில் பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்னு பார்த்தா, இஸ்லாத்தை அன்னைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு இஸ்லாம் பர்மாவில் பரவும் போது பல மக்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. இன்னைக்கு அங்கு முஸ்லீம்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க கிடையாது, பர்மாவை பூர்வீகமாக கொண்டவங்க, மியான்மரை பூர்வீகமாக கொண்டவங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் மியான்மரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 3 வகையான முஸ்லீம்களை நாம் வரலாறுல அந்த மியான்மர் நாட்டில் பார்க்க முடியுது. 3 வகையான முஸ்லீம்கள், 3 வகையான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டவங்க. பாரம்பரியம்னு சொன்னால் இப்போ தமிழகத்தில் இந்த ராவுத்தர், லெப்ப, பட்டான் என்றெல்லாம் சொல்லப்படுது. இது இன்னைக்கு பல மக்களாலும் அரசாங்கத்தாலும் ஜாதியாக பார்க்கப்படுது. இஸ்லாத்தில் ஜாதிங்கிறது கிடையாது. அப்போ பரம்பரை, ராவுத்தருங்கிறது ஒரு பரம்பரை, மரைக்காயருங்கிறது ஒரு பரம்பரை, லெப்ப, பட்டான் அப்படிங்கிறது ஒரு பரம்பரை, தக்குனிங்கிறது ஒரு பரம்பரை. இந்த தக்குனி, லெப்ப, செய்யது, ஷேக்குங்கிறதெல்லாம் யாரை குறிக்கும்னா உருது பேசுகிற முஸ்லீம்களை குறிக்கும், தமிழகத்தில் வாழக்கூடிய.
ராவுத்தரு, லெப்ப, மரைக்காயருங்கிறது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களை குறிக்கும். இது மாதிரி தமிழகத்தில் இந்த பரம்பரை இருக்கிற மாதிரி மியான்மரில் 3 வகையான பாரம்பரியத்தை கொண்ட முஸ்லீம்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதில் 1வது பாரம்பரியத்தை கொண்டவங்க யாருன்னு கேட்டால் பசூஸ் இன முஸ்லீம்கள். பசூஸ் என்று சொல்லப்படுகிற முஸ்லீம்கள் இவங்க மியான்மரை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க தான் பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுது. நபித்தோழர்களின் காலத்தில், அவங்க நபித்தோழர்களின் காலம், அந்த சஹாபாக்களின் காலத்தில் அவர்களின் பிரச்சாரம், அவர்களின் தாவாவின் மூலமாக சத்திய இஸ்லாத்தை தழுவுனவங்க. இவர்கள் மொத்தம் 15 லட்சம் மக்கள் தொகையாக வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்க இந்த பசூசீனா முஸ்லீம்கள் வாழக்கூடிய மியான்மர் பகுதியில், மியான்மர் நாட்டில் இந்த இடத்துல கலவரம் பிரச்சனை எதுவுமே கிடையாது, மிகவும் குறைவு. 2வது வகை யாருன்னு பார்த்தா பாண்டாய் இன முஸ்லீம்கள். பாண்டாய் என்று சொல்லப்படுகிற முஸ்லீம்கள் இவங்க யாருன்னு பார்த்தா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இந்த பாண்டாய் இன முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிற மியான்மரில் வாழக்கூடிய இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இவங்களும் வாழ்கிறாங்க. இவங்க மியான்மரில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இவங்க வாழ்கிற வாழ்விடங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைகள் மேக்சிமம் இந்த 2 இனம், பசூஸ் இன முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் பாண்டாய் இன முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் அங்கே மியான்மரில் கிடையாது. 3வது அராகன் முஸ்லீம் குடியரசு, அதாவது அராகன் முஸ்லீம். அந்த அராகன் முஸ்லீம் குடியரசின் கீழ் வாழக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இவங்க சுமார் ஒரு 11 லட்சம் பேர் வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுது. பல வருஷங்களாக இன சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிற படுகொலைகள், முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், வன்முறைகள். இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள்னா யாருன்னா இவங்க தான் ரோஹிங்கியா முஸ்லிம்கள். அப்போ ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுறதை இவங்கள தான் சொல்கிறாங்க. அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகிற அராகன் என்று சொல்லப்படுகிற முஸ்லீம் குடியரசின் கீழ் வாழ்கின்ற ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இவங்களுக்கு எதிராக தான் அங்கு பெரிய கலவரங்களும் வன்முறைகளும் வாழ முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுது. பல வருஷமாகவே பல நாடுகளுக்கு அகதிகளாக இந்த மக்கள் தப்பி செல்றதை நீங்கள் பல மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க, பல செய்திகளில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 3 வகையான பாரம்பரியத்தை கொண்ட முஸ்லீம்களில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அப்படிங்கிறது ஒரு இனம். அவர்கள் தான் பலவிதமான தாக்குதலுக்கும் பாதிப்புகளையும் சந்திக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு குடியுரிமை இன்ன வரைக்கும் மறுக்கப்படுது. எப்படின்னு சொன்னால், அதாவது மியான்மர் நாட்டில் மொத்தம் 138 இன மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அந்த 138 இன மக்களுக்கும் குடியுரிமை அந்த நாட்டு அரசாங்கம் வழங்கியிருக்கு. ஆனால் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு மட்டும் குடியுரிமை இல்லை. அவங்க மியான்மர் நாட்டில் எந்த பகுதியில் வாழ்கிறாங்கன்னு சொன்னால், மியான்மர் நாட்டில் ரக்கினே என்று சொல்லப்படுகிற ஒரு மாகாணம், அந்த ரக்கினே மாகாணத்தில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் ரோஹிங்கியா முஸ்லீம்கள். மியான்மரில் பல முறையாக அவங்க வாழ்ந்து வர்றாங்க, பல வருஷமாக வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு இன்று வரை குடியுரிமை இல்லை. 1982ஆம் ஆண்டில் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த குடியுரிமை பறிக்கப்பட்டுச்சு. இதனால் உலக அளவில் நாடற்ற மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை தான் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கடுமையான நெருக்கடிகளையும் அடக்குமுறைகளையும் அந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க பெரும்பாலும் நாட்டை விட்டு கடல் மூலம், படகு மூலமாக தப்பிச்சு ஓடி வர்றது. பெரும்பாலான மக்கள் பங்களாதேஷ் நாட்டில் கோக்ஸ் பஜார் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஐநா சபையே இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்களை பற்றி அறிவித்த ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால், கடுமையான துன்புறுத்தலுக்கு உள்ளான சிறுபான்மை சமூகம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அப்போ அந்த ரோஹிங்கியா மக்கள் பெரிய அளவு அடக்குமுறைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய மியான்மர் அரசுகளாலும் மியான்மர் இராணுவத்தாலும் கடுமையான நெருக்கடிகளையும் பாதிப்புகளையும் அந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க அல்லாஹ் ஈமான் கொண்ட மூமின்களாக, முஸ்லீம்களாக இருக்காங்க. இந்த மியான்மர் நாட்டில் எப்படி ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதே போன்று பல பகுதிகளில் முஸ்லீம்கள் எத்தனையோ நாடுகளில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க.
இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்னன்னு சொன்னால், அவங்களுக்காக நாம் அல்லாட்ட மனம் உருகி துவா செய்யணும். அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான ஒரு சூழலை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும். சொந்த நாட்டிலேயே பல தலைமுறையாக பல வருஷமாக வாழ்ந்து வந்த அந்த மக்களுக்கு 1982ஆம் ஆண்டு குடியுரிமை பறிக்கப்பட்டு இன்று வரை அந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை. அந்த நாட்டு அரசாங்கம், மியான்மர் அரசாங்கம், பர்மா அரசாங்கம் அந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். அவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த மக்களுக்காக நாம் மனமுருகி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா முஸ்லீம்களை போன்று உலகத்தில் எந்தெந்த நாட்டில் முஸ்லீம்கள் பாதிப்புகளுக்கும் இன்னல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, பலஸ்தீன் காசாவில் இருந்து மேற்கு கரையிலிருந்து உலகத்தில் வாழ்கிற அடக்குமுறைகள்லையும் நெருக்கடிகள்லையும் கஷ்டங்கள்லையும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் மனமுருகி துவா செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஹீரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.